ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து டே 4. இன்றைக்கி ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்கிப்பிங் அண்ட் புஷ்அப் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 1000 ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்கிப் முடிஞ்ச உடனே 10 புஷ்அப்பும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், 1000 ஸ்கிப்பிங்கை முடித்தேன். யூஸ்வலாக 1000 ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு 10 minutes தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி ஸ்கிப்பிங்கோட சேர்த்து புஷ்அப்பையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் புஷ்அப் ப்ளஸ் ஸ்கிப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கோல் ஏர்ன் பண்ணுறது. ஊபரில் இன்னும் 17 ரைட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு 580 rupees எக்ஸ்ட்ரா வரும். அது கூட மண்டே 4 o'clock முன்னாடி நான் முடிச்சிருக்கணும். இதில் பிரச்சனை என்னன்னா, எனக்கு மண்டே அன்னைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது, என்னோட ஃபர்ஸ்ட் ஐஏ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஐஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊபருக்கு போகிறேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து டே 5. நாளைக்கு எனக்கு வந்துட்டு ஐஏ இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் வேறு. நாளைக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கிறதுனால இப்போ ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் நான் முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 2:25. எக்ஸாக்டாக 3:45 ஒரு சாப்டர் நான் முடிச்சிடலான் இருக்கேன். எனக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் வெறும் 2 சாப்டர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் 2 சாப்டர் இன்னைக்குள்ளே முடிச்சிருவேன். இப்போ ஒரு சாப்டர் வந்துட்டு நான் 3:45 முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ டைம் வந்துட்டு 3:55 ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சாப்டர் ஃபுல்லாலாம் நான் முடிக்கல, ஹாஃப் சாப்டராக நான் முடிச்சிட்டேன். நேற்றும் இன்னைக்கும் மணி சேலஞ்சில் வந்துட்டு எந்த ப்ரோக்ரெஷனும் இல்லை. 2 நாளுமே இன்கம் வந்து 0 தான். என்ன எக்ஸ்ட்ராவாக 100 rupees பெட்ரோல் போட்டிருக்கேன். பெட்ரோல் போட்டு வண்டியை இன்னும் யூஸ் பண்ணாமல் வந்திருக்கேன். பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பெட்ரோலில் நான் போட்டது கூட நாளைக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். நாளைக்கு காலேஜ் போகும்போது இல்லை வரும்போது எப்படியாச்சும் நான் ஊபரில் வந்துட்டு ரைடு எடுத்துருவேன். அண்ட் டே 5 எண்டில் வந்துட்டு 93 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இன்னைக்கு டே 5 எண்ட் ஆயிடுச்சு. டே 4 அண்ட் டே 5 2 நாளுமே எதுவுமே பண்ணல. நாளைக்கு வந்து டே 6. நாளைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து டே 6. இப்போ ஆல்ரெடி டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே காலேஜ் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். எக்ஸாமுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ப்போம் என்ன வந்துட்டு. டே 4 அண்ட் டே 5 வந்துட்டு நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்னால் ஊபர்லாம் ஓட்ட முடியல. ஸோ என்னால் ஊபரை மட்டுமே நம்ப முடியாது. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி என்ன ஐடியா வருதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே எண்ட் ஆகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், காலேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ போகிற வழியில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஊபர் ரைடு கிடைக்குதான்னு பார்ப்போம். சப்போஸ் போகிற வழியில் இருந்தால் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ ஊபர் ஆப்பில் வந்துட்டு ஆன்லைனுக்கு போயிடலாம். எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே வருது. என் காலேஜ் சைடு எந்த ஒரு ரைடுமே வர மாட்டேங்குது. சரி, காலேஜ் கிட்டேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலேஜே வந்து ரீச் ஆகிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரைடு கூட எனக்கு டுவர்ட்ஸ் காலேஜ் கிடைக்கல. எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்துச்சு. இல்லை என் டைரெக்ஷன் நான் போகிற ரூட்லேயே இன்னும் கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஒரு ரைடும் இல்லையா. ஸோ ஈவினிங் தான் பார்க்கணும் ஏதாச்சும் ரைடு கிடைக்குதான்ட்டு. ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ்லேருந்து நிறைய பேர் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டலாம் போவாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு புக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு ஐடியா வேறு ஒன்று வந்துச்சு. ஆன்லைனில் வந்து நம்ம ஏதாச்சும் சேல் பண்ணால் கூட நம்மளுக்கு காசு கிடைக்கும்.
அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பார்த்ததில் அவங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுவும் இப்போ புதுசாக வாங்கினது, சார்ஜரு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் வாங்கின ப்ரைஸ்க்கு நான் கம்மியாக தான் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விற்று அதுலேருந்து ஒரு கமிஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது இப்போ வாட்சை சேல் பண்ண போகிறது. నేను రాజేంద్ర బాబు నాయుడు వాచ్ వ్యాపారి తొందర வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைன். கிளாஸில் வந்து சின்சியராக எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ளூ சட்டக்காரன் மட்டும் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கான். இந்த வாட்சை விற்று கொடுக்கணுமா. நான் அவன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுப்பான்னு நினச்சேன். ஆனால் வேறு வாட்ச் சார்ஜர் ஒயர் மட்டும் கொடுத்துருக்கான். பட் பரவாயில்ல, வாட்ச் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் கார்டெலாம் போட்டு வச்சுருக்கான். ஸோ இந்த வாட்சை வந்து விற்கிறதுக்கு எனக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று ஆன்லைனில், இன்னொன்று ஆஃப்லைனில். ஆன்லைனில் வந்துட்டு OLXன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த OLX ஆப்பில் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஆஃப்லைனில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டே கேட்டு பார்க்குறேன். ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போம். இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஒரு ஸ்டோரி போடுறேன். அண்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நான் போடுற ஸ்டோரியை ரீபோஸ்ட் போட்டு என்னை டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பிரசன்னா ஆர்ட் டெக் அப்படிங்கிறது தான் யூசர் நேம். சரி, எவ்வளோ பேர் என்னை டேக் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமேட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பை. இதான் டே 6ஓட ப்ரோக்ரஷன். எனக்கு இன்றைக்கி வந்துட்டு 3 ரைடு வந்துச்சு. அந்த 3 ரைடுக்கு வந்துட்டு 179 எனக்கு பே பண்ணாங்க. அண்ட் நான் நேற்று போட்ட பெட்ரோலில் தான் இதாச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. மறுபடியும் நாளைக்கு டே 7 நான் பெட்ரோல் போட்டால் தான் என்னால் போக முடியும். அண்ட் சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு 97 வந்துட்டாங்க. 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால தான் அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்பரான டைமில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.